எனது காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சென்னை புக் ஃபேரே முடிய போது நீ இப்ப வந்து பார்க்க வேண்டிய ஸ்டால்ஸ் பார்த்த ஸ்டால்ஸ் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இருந்தாலும் படையப்ப படத்துல வர மாதிரி இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த வீட்டுல நான் உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல இன்னும் ஒரே ஒரு வாட்டி புக் ஃபேர் மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் புக் ஃபேர் வரப்போ இல்ல வேற ஊர்கள்ல புக் ஃபேர் நடக்கிறப்போ இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். சத்தியமா இது எந்த பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. எந்த அளவுக்கு கிளியரா தெரியும் தெரியல, இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்த லிஸ்ட். சோ இதுல எல்லாமே நான் பார்த்தனா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுல நான் லிஸ்ட் பண்ணாம இருந்த சில ஸ்டால்ஸ் வந்து எதேச்சியா நான் வந்து பார்க்க நேர்ந்தது. அதுதான் சொல்லுவாங்களே, புத்தகங்கள் வந்து நம்மள தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி நான் பிளான் பண்ணாத சில புத்தகங்கள் வந்து எனக்கு கிடைச்சது, என்ன தேடி வந்தது அப்படிங்கிறதுல சந்தோஷம். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல அங்க இருந்துமே பத்தலங்க, டைம் சுத்தமா பத்தல. அரௌண்ட் 13 ஸ்டால்ஸ்ல நான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணத ஸ்டால் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் முன்னாடியே காட்டின மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். சோ இது மனப்பாடமா என்னால சொல்ல முடியல, ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. நான் பார்த்தே படிச்சிருக்கேன். கிழக்கு பதிப்பகம், மை காட், அதாவது நீங்க ஒரு நான் ஃபிக்ஷன் படிக்கணும், தமிழ்ல நான் ஃபிக்ஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபிக்ஷன்ங்கிறது போரா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஹர் ஸ்டோரிஸ் இதுவும் அப்படிதாங்க. அதாவது ஒரு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஹர் ஸ்டோரிஸும் அப்படிதான், கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய புக்ஸ் வாங்கிட்டேன் அங்கேயும் நானு. அடுத்து இறைவி சொல்லவே வேணாம். அக்னி வெளியீடு மெயினா நான் பார்க்கணும்னு நினைச்சதே அவரும் பதிப்பகம். இதுவுமே அப்படிதான். எப்படி இந்த மாதிரி பெக்யூலியரான புக்ஸ், புது விதமான புக்ஸ், அருமையான புக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கும். அடுத்து NCBH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், இதுவுமே சாகித்ய அகாடமி. இதுல வந்து மெயினா சாகித்ய அகாடமியில என்னன்னா இவங்க எடுத்து ஆக்சுவலி அதுதான் 0 டிகிரி அஃபிலியேட்டட் இல்லையா. சோ அதுல வந்து டக்குன்னு போயிட்டு லட்சுமி சரவணகுமாரோட புக்ஸ் மட்டும் வாங்கிட்டா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஓடி போயாச்சு. நேஷனல் புக் ட்ரஸ்ட் இதுல வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போன நிறைய புக்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிருக்காங்க, இருக்கு. ரொம்ப ரேர் புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. பரிசல்லையும் அப்படிதான் நிறைய புக்ஸ் வந்து நம்ம தேடுவோம் இல்லையா. சந்தியா பதிப்பகம் வந்து மெயினா வந்து தமிழ் நூல்வனம் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே பார்த்த ஃபர்ஸ்ட் இது. பாரதி புத்தகாலயம் இதுவுமே வந்து அருமையான புக்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. மணல் வீடு பதிப்பகம் வந்து நிறைய புக்ஸ் வந்து என்னோட கார்ட்ல விஷ்லிஸ்ட்ல இருக்கு. ஆனா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல நிறைய புக்ஸ் இருக்கு இவங்களோடது. போதிவனம் இதுவுமே வந்து நான் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், டைம் கிடைக்கல. காக்கைக்கூடு ஆக்சுவலி லாஸ்ட் டைம் புக் ஃபேர் நான் போயிருந்தப்போ நான் பார்த்தேன். அங்க டெக்கரேஷன்ஸே அழகா வச்சிருப்பாங்க. பட் அடுத்து கருப்பு பிரதிகள்ல வந்து புக் வாங்கினவங்களோட நாதன் பதிப்பகம் வந்து ரீசெண்டா, அப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கழகம். இந்த ஸ்டால்ல வந்து நெக்ஸ்ட் தமிழனி பதிப்பகம். ரீசெண்டா ஏதோ ரேண்டமா சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ அம்மன் வஉசி நூலகம், இது வந்து செம்மையா இருந்தது. வஉசி நூலகம்ல ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்டால்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இது மாதிரி லிஸ்ட் போட்டு போனீங்களா, இல்ல நான் சொன்ன ஸ்டால்ஸ்ல என்னென்ன நீங்க விசிட் பண்ணீங்க, எதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.